குட்டம்மா வாங்க வந்து எந்திரிங்க. இன்னைக்கு ஜூலை 15. இன்னைக்கு கூட நேரத்தோட எந்திரிச்சு குளிக்க மாட்டீங்களா? போய் நேரத்தோட ரெடி ஆகுங்க போங்க. சீக்கிரம் எந்திரிச்சு போய் குளிங்க. ஏய் ஜூலை 15னா சீக்கிரம் போய் குளிக்கணுமா? போடி. ச்சே. ஏய் குட்டம்மா, ஆ என்னடி இன்னைக்கு டிஃபனு? இன்னைக்கு ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிரா? என்னத்த சொல்றா? பச்சை பயிரா? அதுக்கு தான் இவ்வளோ சீனா? சரி போய் சீக்கிரம் எத்துன்னு வா, பயங்கரமா பசிக்குது. ஏய் ராஜ், ஆஃபீஸ் போயிட்டு வரேன்டி. ஏங்க ஆ கடைசியா கேக்குறேன், இன்னைக்கு என்ன நாள்னு ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அதான் இன்னைக்கு இன்னைக்கு ஜூலை 15. இன்னைக்கு கூட நேரத்தோட எந்திரிச்சு குளிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஆயிரங்காலத்து பயிர். இன்னைக்கு என்ன நாள்னு ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதான் இன்னைக்கு அந்த போட்டோகிராஃபர் கடைசியா ஸ்மைல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னானே, அந்த நாள் தானே இன்னைக்கு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நான் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நம்ம ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகலாம். நான் இவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு வெட்டிங் டேன்னு தெரிஞ்சும் நீ ஆஃபீஸ் போறேன்னு சொல்ற. உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட தோணல. ஹேய், நான் சும்மா சொன்னேன். நான் போய் நம்ம வெட்டிங் டேக்கெல்லாம் எப்படி வெளியே போவேன்? ஆமாம் நான் இப்போ என்ன பண்ணணும்? உள்ள ட்ரெஸ் வச்சிருக்கேன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓ ஆமாம், நம்ம எங்கே போகிறோம்? சொன்னாதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்லை சொன்னால் நல்லா இருக்குமே, அவ்வளோ வேறு. கோயிலுக்கு. நீயும் தானே மாற்றணும். ம் நம்ம வேணா ஒன்றா மாற்றலாமா? சிப்பா. ஓகே, சும்மா கேட்டேன். மதன், உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? ஐயோ, இப்போ கேட்க போறான்னு தெரியலையே. கேளு. உனக்கு நம்ம வெட்டிங் டே தான் ஞாபகம் இல்லை, அட்லீஸ்ட் என்னோட பர்த்டேவாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. அட்லீஸ்ட் எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் பண்ணனா? ஆமா, நீ தான் பண்ண. பின்ன நான் பண்ணனா? இல்ல, நான் தான் பண்ணேன். நீங்கலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க. தெரியலையே. நான் தான் உன்னோட வைஃப், அதாவது ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லாமையா? நீ பா பா வா. என்னடி வெட்டிங் டே அதுமா பொண்டாட்டிய சர்ப்ரைஸ் தான் பண்ணல. சரி போட்டும், அட்லீஸ்ட் ஒரு கிஃப்டாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல. ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்களுக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட். அதுக்கே காலம் பூரா எனக்கு கடமை பட்டிருக்கணும். இதே டயலாக நீங்க 4 வீடியோல சொல்லிட்டீங்க. ஆமா, இப்போ மட்டும் எல்லாமே புதுசா பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்ன பண்ண சொல்ற? இந்த லாக்டவுன்ல வேலை இருக்கிறதே பெரிய விஷயம். அவனுக்கு கொடுக்குற அரை சம்பளம் குடும்பத்தை ரன் பண்ணவே கரெக்டா இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா கூட பரவாயில்ல, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்ல. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆப் மூலமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஸோ எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணலாம்ல. இப்போ நான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆப் பத்தி தெளிவா சொல்ல போறேன். இவங்க தான் இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ட்ரேடிங் புரோக்கர்ஸ். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏ லூசு, அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆப் வந்து ஃபாஸ்டஸ்ட், நம்பகமானது. அதுவும் இல்லாமல் இதை எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீ இதை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ட்ரேடிங் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? இதுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. நீ வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டும் மட்டும் இருந்தால் போதும். ஆன்லைன்லேயே ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லிமிடெட் பீரியட் ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ஆஃபரில் நீ ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 0 brokerage ஃபார் 1 month. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ மணி கண்ட்ரோல் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 1 year worth ₹2000. அட, இது நல்லா இருக்கே.
ஆமாம்ல, இந்த ஆஃபர் மூலியமாக நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எந்த சார்ஜும் பே பண்ண தேவையில்ல. அண்ட் 1 month brokerage ஃபீஸும் ஃப்ரீ. அடட. அண்ட் ஆல்சோ மணி கண்ட்ரோல் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் 1 yearக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. விஷயம் தெரியுமா? இந்த மணி கண்ட்ரோல் ஃப்ளோ சப்ஸ்கிரிப்ஷன்னால ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஈஸியாக சம்பாதிங்க. முதல்ல நீ இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. நான் போய் சமைக்கிறேன். பை. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஆப் டவுன்லோட் போடாச்சு. அது வரைக்கும் என்ன பண்றது? குட்டம்மா இந்த வரண்டி. என்ன வேணும்? அதுவா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்ல நம்ம ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது? சிக்கன் தானே பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. குட்டச்சி. ஏய், அது இல்லடி, நம்ம கல்யாண நாள் அதுவுமா? அது அது எந்த நேரத்துல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலைய அப்ப பாருங்க. நேரம் தான் பிரச்சனையா? அப்ப நைட் ஐயோ, நைட் போங்க. ரைட். ஏய் சாப்பிடுங்க. இல்ல, இன்னைக்கு எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வெளியே போய் நல்லதா நாளை சாப்பிட்டு வரலாமே. நீங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கீங்க. நானே கஷ்டப்பட்டு ருசியா சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சமைச்சன்னு சொல்றீ, ருசியான்லாம் சொல்லாதடி. என்னது? இல்ல சாப்பிட்றேன், வேற வழி இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அட நாசமா போறவளே, இப்போ நான் என்ன தெரியும் சொல்லுவேன்? சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போடுவா. நல்லா இல்லைன்னா பத்திரகாளி ஆடுவா. இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? என்னங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கா? நிஜமாவா? நல்லா இருக்கும். நானே நினச்சி பார்க்கல. இருங்க, நான் போய் இன்னும் கொஞ்சமா. அட, இவ்வளோ நல்லா இருக்கும் நானே நினச்சி பார்க்கல. இருங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். இவ்வளோ கேவலமா சமைச்சு கூட எனக்கு பெருசா தெரியலடி. இதை நல்லா இருக்குன்னு சொல்ற பாத்தியா? ஏய் சரி, நீ சாப்பிடுறீ? எனக்கு வேணாங்க, நான் டயட்ல இருக்கேன். உஷாரா இருக்கீங்கடி, உஷாரா இருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, சொல்லுங்க. என்னடி பண்ற? கிச்சன்ல இருக்கேன், சொல்லுங்க. சரி மேல வா. எதுக்கு? சொல்றேன், மேல வா. சரி வரேன். என்ன என்ன மேல வர சொன்னீங்க? இல்ல. என்னது இது? ஓபன் பண்ணி பாரு. நீ பண்றன்னு கேட்ட பிசினஸ்க்கு லோன் அப்ரூவல். சீரியஸ்லி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்களும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பக்கா சர்ப்ரைஸ். நான் இதை சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க் யூ. பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் தான் லைஃப்பில் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசைலாம் நிறையவே இருக்கும். ஆனால் என்ன, தான் கனவை தன்னோட கணவனுக்காக கலைச்சிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறதுல சந்தேகமாக இருந்தால் நீங்களே உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்களேன். என்ன, நான் சொன்னது கரெக்ட் தானே?